ஜன்மம், இது ரொம்ப தீவிரமான விஷயமாச்சே. பெரிய பிரச்சனையா? இது நம்ம டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. கிரிமினல் அஃபென்ஸ். நீ பாட்டுக்கு இவனை இங்கே தூக்கிட்டு வந்து வச்சிருக்க. இது எனக்கும் ஞாபகம் இருக்கு. நானும் சொன்னேன், இவன் தான் கேட்கவே இல்லை. இந்த வெங்கடேஷ் தப்பானவன் தான். ஆனா ஒரு டாக்டர்னா உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம். அதனால உடனே நான் இவன் உடம்புல இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி இவனை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். மச்சான், இவனை யார் ஷூட் பண்ணுது? இவனை என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவனை யாரோ சுட வராவ, இவனுக்கு ஏதோ உண்மை தெரியும்னு சொல்லி மயக்கமாயிட்டான். அங்க இருந்தா பெரிய ஆபத்தாடுன்னு உடனே வண்டியில போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. ஆனா ஒண்ணுல, இவனை கொல்லணும்னு அலையலாம் பாரு, அவன் கையில மட்டும் இவன் சிக்கனா இவன் கதை முடிஞ்சு. இது பெருசா போயிட்டு இருக்கியா? முதல்ல இவனை ஷூட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு உடனடியா அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு கிரிமினல் கிட்ட துப்பாக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு சம்பவம். இன்ஸ்பெக்டர் சார், சுட்டது யாருன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் கண்ணை திறந்து இவன் வாயால சொன்னாதான் உண்மை நமக்கு தெரியும். இவன் எப்பல கண்ணு முடிப்பான்? இவன் எழுந்ததும் என்ன நடந்ததுன்னு கேட்டு அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்ல. கொஞ்சம் லேட் ஆகும்டா. இன்னும் பிபி ஸ்டடி ஆகல. பல்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. எப்படியும் அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரமாவது ஆகும். உள்ள புல்லட் இருந்துச்சா? அதை எடுத்துட்டியா? அது எங்க வச்சிருக்க? எல்லாத்தையும் ப்ரொசீஜர் படி செஞ்சு வச்சிருக்கேன். இவனோட சட்டையை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த சட்டை பூரா ரத்த கரையா இருந்துச்சு. நாளைக்கு எவிடன்ஸ் தேவைப்பட்டா நீ அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை, அதெல்லாம் டாக்டர் பார்த்துக்கிடுவாங்க. இல்லை, இந்த மாலஜி செத்ததுல இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கல. அப்படி பார்த்தா அந்த அறிவழகன் கேஸுக்கு இவன் தான் முக்கியமான சாட்சி. இவன் கண்ணு முடிச்சு வாக்குமூலம் கொடுத்தானா நிச்சயமா அறிவழகனை காப்பாத்திடலாம்ல. அது உண்மைதான். பட் இன்னும் இவனை சுட்டவன் சுதந்திரமா தானே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்ப இவனை கண்டுபிடிச்சாலும் இவன் உயிருக்கு தானே ஆபத்து. இல்லை, அதுக்கு தானே உன்னை வர வச்சிருக்கிறது. நீ தான் இவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நான் எப்படியா இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி கோர்ட்ல உத்தரவு வாங்கி தானே ப்ராப்பரா டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் கண்ணு முடிக்கிற வரைக்கும் நீ தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாவன. இவனை வெளியில விட்டன்னு வச்சுக்க, எப்படியும் அவன் உயிரோட இருக்க முடியாது. யோ, பேசாம ஒண்ணு பண்ணலாம். இவனை அரெஸ்ட் பண்ணி கேஸ பதிவு பண்ணிட்டு பழைய கேஸ்ல இவனை உடனடியா ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். ஜெயில் தான் இவனுக்கு சரியான பாதுகாப்பே. இல்லை, அவன் கண்ணு முடிச்சு உண்மையை சொல்ற வரைக்கும், அந்த உண்மையை கோர்ட்ல போய் சொல்ற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. அவன் இங்கதான் இருந்தா அவனு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வெங்கடேஷ்,